இன்றைக்குமா பாட்டி வீட்டில் மோர் குழம்புமா பாருங்கள், நல்லா உர ஊற்றி நல்ல கட்டி தயிரை மோராக கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான மசால் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாம்மா எல்லாம் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி வச்சுருக்கேங்கம்மா. பாருங்கள், மிக்ஸியில் அரைச்சி நல்லா குறன்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வானில் எண்ணெய் எடுங்கம்மா. அங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. அதில் 2 கடுகு, கருவேப்பிலை, வத்தல், 2 வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. வறுத்து எடுத்து வச்சுருங்கம்மா. நான் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் வைக்க போகிறேம்மா. அதுக்கு வெண்டைக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நல்லா எண்ணெய் விட்டு ஒரு வானிலையில் நல்லா வறுத்துருங்க. வெண்டைக்காய் அந்த எண்ணெயிலே வெந்துடணும்மா. அதுக்கு தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க முடியாது. நல்ல எண்ணெயிலே நல்ல செவக்க நல்லா வறுத்தாச்சுமா. இதை வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டிருக்கோம்மா. தாளிசத்து கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. வதச்சிட்டு கரைச்சி வச்சுருக்க மோரை ஊற்றிருங்கம்மா. இங்கே பாருங்கள், மோர் ஒன்று போல் வந்துட்டுமா. இப்போது இதுக்கு காயப்பொடி போட்டுக்கோங்கம்மா. காயப்பொடி லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்போ தான் மோர் குழம்பு நல்லா கலராக கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டாச்சு. மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுமா. தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்கம்மா. போட்டு அதுக்கடுத்து வதக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காயும் போட்டுருங்க. நல்லா வெந்துட்டு அதிலே நல்லா வெந்துட்டு, அதனால் இன்னொரு ட்ரிப்பு இதில் வந்து கொதிக்கவே விட்டுறாதீங்கம்மா, தெரிஞ்சிடும். மக்களே சாப்பிட வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. இறக்கும் போது மல்லித்தலையும் போட்டுங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம்.